ஹாய் எல்லாருக்கும். தேர்ஸ்டே ஈவினிங் என்னோட ஹஸ்பண்ட் வா இளநீ குடிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் பைக்கில் ஏறினப்பலேருந்து இளநியா ஃபில்டர் காஃபி அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருந்துச்சு. பட் அங்கே போனதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி பக்கம் நான் தாவிட்டேன். அவர் மட்டும் இளநீ குடிச்சிட்டு இருந்தார். வீடியோ பார்க்குறதா பார்க்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அப்படியே வர வழியில் கோங்கரா கீரை வாங்கிட்டு வந்திருந்தோம். நியூ இயர் அப்பயே வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது கீரை சேர்க்கணும் அப்படின்னு ரெசல்யூஷனில் ஆட் பண்ணியிருந்தோம். பட் நம்மளால தான் அதை ஃபாலோ பண்ண முடியாதுச்சு. சரி, ஓகே, கிடைக்கிறப்பயாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு கட்டு கீரை 30 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. இதுதான் விலையா, இல்லை நான் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேனா அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெங்கட் பட் சாரோட ரெசிபி ஒன்று வந்து பார்த்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக அது ஒரு விஷ் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டைம் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது அன்றைக்கி ஈவினிங், அடுத்த நாள் தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு லஞ்ச் ரெடி பண்ணணும். இதை நான் இன்றைக்கி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் லஞ்ச் வேலை எனக்கு மிச்சம் அப்படிங்கிறனால அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டிஷ் வந்து கோங்கரா பச்சடி அப்படின்னு சொல்லி வெங்கட் சாரோட யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ அதை பார்த்து ட்ரை பண்ணாலும் சரி, இதை பார்த்து ட்ரை பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒரே ரெசிபி தான். நான் ரொம்ப பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு ரெசிபியை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.